எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் எங்கே என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஒஹாப் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீன் கேட்பதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் எங்கே, நேரடியாக கேட்கப்படும் சாதாரண கேள்விக்கு கூட அமலாக்கத்துறையிடம் பதில் இல்லை, பென்டிரைவ் போன்றவற்றில் தனது பங்கு இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறதே என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவதை ஏற்க முடியாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள், நாங்கள் கேட்பது மிக சாதாரண கேள்வி, அதற்கு உங்களிடமிருந்து நேரடியான பதிலைத்தான் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் நானும் நிபுணர்கள் இல்லை, தடயவியல் நிபுணர்கள் தான் அதற்கு பதில் கூற வேண்டும். அந்த பதிலைத்தான் நாங்கள் எங்கே என கேட்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இன்று பதில் இல்லை என்றால் நாளை பதிலோடு வாருங்கள் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.